யூடியூப் நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபேமிலி கோர்ட் என்றாலே டிவோர்ஸ் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபேமிலி கோர்ட் என்பது எல்லா விதமான குடும்ப பிரச்சனைகளையும் அந்த கோர்ட்டில் நீங்கள் வழக்கு தாக்கல் செய்யலாம். அதுக்கான தீர்வும் உங்களுக்கு கிடைக்கும். ஃபேமிலி கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் மட்டும்தான் ஃபைல் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லவே இல்லை. டிவோர்ஸும் ஃபைல் பண்ணலாம். ரெஸ்டியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் அப்படின்னா சேர்ந்து வாழ்கிற மனு, அதையும் நீங்கள் ஃபைல் பண்ணலாம். மெயின்டெனன்ஸ் ஜீவனாம்சமும் நீங்கள் ஃபைல் பண்ணலாம். அதில் இடைக்கால ஜீவனாம்சமும் நீங்கள் கேட்கலாம். குழந்தைகளுக்கான பள்ளிக்கு எஜுகேஷனல் எக்ஸ்பென்சஸ்க்காக நீங்கள் இன்ட்ரீம் அப்ளிகேஷனாக கூட நீங்கள் இன்டர்லோகேட்டரி அப்ளிகேஷனும் நீங்கள் ஃபைல் பண்ணலாம், மிஸ்லேனியஸ் பெட்டிஷனாக. ஸோ இப்படி பலதரப்பட்ட வழக்குகளை நீங்கள் ஃபேமிலி கோர்ட்டில் ஃபைல் பண்ணலாம். அதுக்கப்புறம் குழந்தை கஸ்டடி கேட்டு நீங்கள் ஃபைல் பண்ணலாம். குழந்தைங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு விசிட்டிங் ரைட்ஸ் நீங்கள் ஃபைல் பண்ணலாம். அப்புறம் திருமணத்தின் போது நகைகள்லாம் போட்டிருப்பாங்க, அந்த நகைகளை திரும்ப பெறணும், சிறுவரிசை சாமான்கள் திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் மனு போடலாம். ஸோ இப்படி பலதரப்பட்ட மனுக்களை நீங்கள் ஃபேமிலி கோர்ட்டில் தாக்கல் செய்யலாம். அதுக்கு என்ன உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கோ அந்த டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக அதில் அட்டாச் பண்ணி நீங்கள் ஒரு மனுவாக தாக்கல் செஞ்சீங்கன்னா அது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போய் அதுக்கப்புறம் கடைசியாக உங்களுக்கான நல்ல முடிவு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபேமிலி கோர்ட்னா டிவோர்ஸ் ஃபைல் பண்ணணும்னு மட்டும் கிடையாது. இப்போ நான் சொன்னதை தவிர்த்து நிறைய வழக்குகள் நீங்கள் ஃபேமிலி கோர்ட்டில் நீங்கள் ஃபைல் பண்ணி அதுக்கான நிவாரணத்தை நீங்கள் அங்கே தேடலாம். இதில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது சட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் என்ன தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளலாம். 9710540294. தேங்க்யூ யூடியூப் வியூவர்ஸ்.